தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். ஆனால் எப்பொழுது அந்த மனிதன் தேவன் அவனுக்கு அளித்த வழியை அவன் புறம்பாக்குகிறானோ, நிராகரிக்கிறானோ, ஏற்றுக்கொள்ளாமல் போகிறானோ, அப்பொழுது அவன் எங்க போகிறான்? நியாயத்துக்கு போகிறான், மரணத்துக்கு போகிறான், அவன் பாதாளத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி உண்டு. கர்த்தர் எந்த வழியாவது வந்து என்ன பண்ணுவாரு? நம்முடைய சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிப்பான். நீ அதை ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளாமல் போவதுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா மனுஷனிடத்துல தேவன் என்ன செய்கிறாரு? தேவன் மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது விருப்பத்தை வச்சுட்டார். ஏன்னா மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணல? செவி கொடுக்கிறது இல்லை. தேவனுடைய கட்டளையின்படி அவன் கீழ்ப்படுகிறது இல்லாததுனாலே தேவன் என்ன செய்தார்? விருப்பத்தை வைத்தார். நீ நித்திய ஜீவனுக்கு போகிறது உன்னுடைய விருப்பம் தான், மரணத்துக்கு போகிறது உன் விருப்பம் தான். நீ நரகத்துக்கு போகணுமா இல்ல நித்திய ஜீவனுக்கு போகணுமா? விருப்பம் அங்க இருக்கிறது. நீ தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்க வேண்டுமா அல்லது பிசாசின் ஆளுகை கீழ் இருக்க வேண்டுமா? இது உன்னுடைய கருத்தில் இருக்கிறது. நீ செய்திக்குள்ளாக வர வேண்டுமா வராமல் போக வேண்டுமா? இது உன்னுடைய கீழ் இருக்கிறது. எல்லாமே உங்கள் விருப்பத்தின்படி தான் இருக்கிறது. அதுதான் நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே பசுத்தாவியானவர் அங்க என்ன கூறுகிறார் என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்று கூப்பிடுகிறார்கள். விருப்பம் உள்ளவன் எவனோ, இதுதான் வேதம் கூறுகிறது. கடைசி கால சுவிசேஷம் இதுதான். கடைசி கால சுவிசேஷம் இதுதான். விருப்பம் உள்ளவன் எவனோ. ஏன்னா தேவன் என்ன செய்ய போகிறார்? கதவை அடைக்க போகிறார். கதவை அடைக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. தேவன் யாருமே கட்டாயப்படுத்தல. நீ வந்துதான் அவனு தேவன் என்ன பண்ணல? உங்களை கட்டாயப்படுத்தல. தேவன் விருப்பத்தை வச்சிட்டார். தேவனுடைய வார்த்தையை முன்னாடி வச்சிட்டார். தேவனுடைய செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். நீ அதை கேட்பதும் கேட்காமல் போவதும், செய்தியை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும், சுவிசேஷத்தை அங்கீகரிப்பதும் அங்கீகரியாமல் போவதும் உங்களுடைய காரணம். உன் நித்திய ஜீவன் வேணும்னா உள்ளவா, நித்திய ஜீவன் வேணும்னா நீ வெளியே போயிடு. இதுதான்